இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் இருக்கிற 26 ஆல்ஃபபெட் வேர்ட்ஸும் அதில் ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஏரோப்ளேன். ஏரோப்ளேன்ன்றது வானத்தில் பறக்கிற ஒரு வாகனம். அடுத்த லெட்டர் பி. பி ஃபார் பலூன். இங்கே இருக்க பலூன் பார்த்தீங்களா? எனக்கு பலூன் வச்சு விளையாட ரொம்ப பிடிக்கும். அடுத்த லெட்டர் சி. சி ஃபார் கேட். கேட் வீட்டில் வளர்க்குற ஒரு பெட் அனிமல். அடுத்த லெட்டர் டி. டி ஃபார் டால்ஃபின். டால்ஃபின் கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம். அடுத்த லெட்டர் இ ஃபார் எர்த். எர்த்துன்றது ஒரு பிளானட். நம்மெல்லாம் எர்த்தில் தான் வாழ்கிறோம். ஏன்னா இங்கே தான் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான நிலம், தண்ணீர் எல்லாமே இருக்கு. அடுத்த லெட்டர் எஃப். எஃப் ஃபார் ஃபார்மர். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற இந்த செடிகள், மரங்கள் இது எல்லாத்தையும் பாதுகாத்து வளர்க்குற அந்த பர்சனை தான் நம்ம ஃபார்மர்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டர் ஜி. ஜி ஃபார் கார்டன். நிறையா அழகான செடிகள், மரங்கள் இதெல்லாம் வளர இடத்த தான் நம்ம கார்டன்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டர் ஹெச். ஹெச் ஃபார் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர்ன்றது ஏரோப்ளேன் மாதிரி வானத்தில் பறக்கிற ஒரு வாகனம். அடுத்த லெட்டர் ஐ. ஐ ஃபார் ஐலாண்ட். ஐலாண்ட்னா என்ன தெரியுமா? கொஞ்சமாக நிலப்பரப்பு இருக்கும், ஆனால் அதை சுற்றி நிறைய தண்ணி தான் சூழ்ந்திருக்கும். அந்த மாதிரியான இடங்களை தான் நம்ம ஐலாண்டுன்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டர் ஜே. ஜே ஃபார் ஜக். இதோ இந்த ஜக்கு பார்த்தீங்களா? நம்ம வீட்டிலலாம் தண்ணி அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் தான் நம்ம ஜக்குன்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டர் கே. கே ஃபார் கங்காரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த கங்காரு ஒரு காட்டில் வாழ்கிற அனிமல். அடுத்த லெட்டர் எல். எல் ஃபார் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸை கடற்கரைகளில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த லைட் ஹவுஸ் தான் கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும். அடுத்த லெட்டர் எம். எம் ஃபார் மவுண்டெயின். இதோ இங்கே இருக்கிற மவுண்டெயினை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. அடுத்த லெட்டர் என். என் ஃபார் நெஸ்ட். நெஸ்ட்னா பறவைகள் வசிக்கிற வீடு. அடுத்த லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்ன்றது கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம். ஆக்டோபஸ்க்கு 8 கைகள் இருக்குமா. அடுத்த லெட்டர் பி. பி ஃபார் பென்கின். பென்கின் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு பறவை. அடுத்த லெட்டர் கியூ. கியூ ஃபார் குவில்ட். குவில்ட்ன்றது ஒரு திக்கான பிளாங்கெட். இதை நம்ம குளிர்காலத்தில் பயன்படுத்துவோம். அடுத்த லெட்டர் ஆர். ஆர் ஃபார் ராக்கெட். ராக்கெட்ன்றது ஸ்பேஸுக்கு அனுப்புகிற ஒரு ஃப்ளையிங் டிவைஸ். அடுத்த லெட்டர் எஸ். எஸ் ஃபார் ஸ்னோமேன். பனிக்காலங்களில் தான் நம்ம இந்த ஸ்னோமேன் செய்வோம். இந்த ஸ்னோமேனோட நோஸில் கேரட் இருக்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா? இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்த லெட்டர் டி. டி ஃபார் டெலஸ்கோப். உங்களுக்கு டெலஸ்கோப்னா என்ன தெரியுமா? வானத்தில் இருக்கிற பிளானட்ஸ் அப்புறம் ஸ்டார்ஸை பார்க்கறதுக்காக பயன்படுத்துகிற கருவி தான் நம்ம டெலஸ்கோப்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டர் யூ. யூ ஃபார் யூனிகார்ன். யூனிகார்ன்றது ஒரு மேஜிக்கல் ஹார்ஸ். அதோட நெத்தியில் ஒரு ஹார்ன் இருக்கும், அதனால தான் நம்ம அதை யூனிகார்ன்னு சொல்கிறோம். அடுத்த லெட்டர் பி. பி ஃபார் வயலின். வயலின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வயலின் வாசிக்கிறதுனால நமக்கு ஒரு மெலோடியான மியூசிக் கிடைக்கும். அடுத்த லெட்டர் டபிள்யூ. டபிள்யூ ஃபார் விண்ட்மில். இந்த விண்ட்மில்ல இருக்கிற பிளேட்ஸ்லாம் சுற்றிகிட்டே இருக்கும். அது சுற்றுறதுனால நமக்கு கரண்ட் கிடைக்குது. அடுத்த லெட்டர் எக்ஸ். எக்ஸ் ஃபார் சைலஃபோன். சைலஃபோன் வாசிக்கிறப்ப நமக்கு வித்தியாசமான நிறையா சவுண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த லெட்டர் ஒய். ஒய் ஃபார் யாட். யாட்னா நம்ம கடலில் பயன்படுத்துகிற பெரிய கப்பல். லாஸ்ட் லெட்டர் இசட். இசட் ஃபார் ஜூ. நீங்கள் எல்லாரும் ஜூ போயிருக்கீங்களா? ஜூவில் நம்மளால் நிறைய காட்டு விலங்குகள்லாம் பார்க்க முடியும்.
ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.